ஹாய் ஹலோ இன்றைக்கி ஃபுல் குந்தன் ஒர்க் 4 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸில் பார்க்க போகிறோங்க. ஸோ ஒரே மாதிரி டிசைன்ஸ் கிடையாது. இன்றைக்கி 10 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற பிராண்டு வந்து எம்பி பிராண்டுங்க. இது நல்லாயிருக்கும் இந்த பிராண்டு. ஸோ எம்பி, எம்பிஎஃப், எஸ்பி, அம்பிகா இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ஏன் நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிராண்ட்ஸை பொறுத்து நம்ம சைஸ் வேரியேஷன் வருங்க. ஸோ இதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணுன்ட்டுலாம் கிடையாது. பிராண்டில் எது வேணால் வாங்கிக்கலாங்க. பட் சைஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கஸ்டமரோட சைஸை மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி மெஷர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேங்க. லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கோல்டு கலர் த்ரெட்டுங்க, டபுள் பெல் 104 தாங்க எடுத்து நூல் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன வச்சிட்ருக்கேன் அப்படின்னா, ரவுண்டு 3mm அண்டு ஒரு வந்து 4mmங்க. இந்த டிசைன் நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய எல்லா டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எனக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய டிசைன்ஸுங்க. நிறைய பேர் கேட்டிங்க ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் இன்றைக்கி பண்ணுற அத்தனை டிசைன்ஸுமே ஃபாஸ்ட் மூவிங் டிசைன்ஸுங்க. இதில் கலர்ஸ் மட்டும்தான் மாறுபடும். ஸோ நிறைய பேர் மாற்றி மாற்றி கேட்பாங்க. டிசைன்ஸ் எல்லாம் இது தாங்க ரிப்பீட் ஆகும். இப்போ நான் வச்சுருக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் குந்தன் கோல்டு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் செராமிக் பேர்ல் எடுத்து ரவுண்டு 3mmங்க 2 வச்சுருக்கேன். அதாவது 2 தடவை வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி, அதாவது கோல்டு ப்ளஸ் செராமிக் ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய பேர் இந்த டிசைன்ஸ் எங்கிட்ட விரும்பி வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே க்ளூ போட்டுட்டு நீங்கள் வந்து B7000 போடலாங்க. நான் இங்கே ஃபெஃபிக்ரில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே அகைன் வந்துட்டு அதே பேர்ல் தாங்க, செராமிக் கோல்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைன்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேங்க. ஸோ ஃபுல்லாக நான் செய்கிறத காமிச்சேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால தாங்க அப்படி காமிக்கல. ஒவ்வொரு டிசைன்ஸாக குட்டி குட்டியாக காமிச்சிட்ருக்கேன். இது 3rd டிசைன் நம்ம செய்ய போகிறோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மேட்சிங்கான கலர்ஸ், அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன்னா, நார்மல் குந்தன், ஒயிட்டு, கோல்டு, செராமிக் பேர்ல் கோல்டு எல்லாத்துக்கும் இந்த 4க்கு மட்டும் என்ன பண்ணுவேன்னா கோல்டு கலர் நூல் ஆப்ஷன் எடுத்துப்பேங்க. மற்றதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த கலருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி பண்ணுவேங்க. இன்னும் லுக் வைஸ் அழகாக இருக்கும். நம்ம இதை நார்மலாக கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்தாலுமே நம்ம லுக் அதிகமாக கொடுக்க தாங்க கஸ்டமர் அதை பார்த்து நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகி வருவாங்க. நானுமே முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா கோல்டு மட்டும்தாங்க போட்டுருந்தேன் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் தான் நான் வந்து போன இயரில் இருந்து தான் அதுக்கு மேட்சிங்காக போட்டு கொடுத்தேங்க. ரிட்டன் கிஃப்ட் ஆகட்டும் எதுக்காகட்டுமே. ஸோ சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது. அதை பார்த்தே கஸ்டமர்ஸ் மறுபடியும் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வச்சுருக்கிறது மொத்த ட்ராப்புங்க, மாற்றி வச்சுட்டே வந்திருக்கேன். இந்த டிசைன்ஸுமே அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செராமிக் கோல்டுங்க. அதனால் நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2.6 சைஸுங்க. ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட ஒர்ன் பர்பஸ்க்கு இப்போ வந்து அவங்க வந்து ஆஃபீஸ் போகிறாங்களாம். ஸோ ஆஃபீஸ் வியர்க்காக எல்லா விதமான டிசைன்ஸும் கலர்ஸ்லேயும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. இது கூட நான் இன்னொன்று லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். அது வந்து பார்டர் பேங்கிள்ஸாக கேட்டிருந்தாங்கங்க. சிங்கிள் பேங்கிள் மட்டும் கேட்டிருந்தேன். சிங்கிள்னால் 2 கைக்கு போடுற மாதிரி பேர் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்டர் பேங்கிளோடு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மாதிரியே வச்சாச்சுங்க. அவ்வளோதான். அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா சைடில் கொஞ்சம் அழுத்தி கொடுக்குறேங்க. 2 பக்கமும் ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்னஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்குங்க. ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறத மெயினாக கஸ்டமர் விரும்புவாங்க. அதை நம்ம கொடுத்தாவே போதுங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும் ஒவ்வொன்றிலையுமே. அப்படி இருக்க தான் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கான ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கஸ்டமரே அகைன் மறுபடியும் எனக்கு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை உங்களுக்கு கொடுக்குறேங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா இந்த பர்ஃபெக்ஷன் மட்டும்தாங்க. ஸோ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ பொறுமையாக தாங்க எடுத்து வைப்போம். ஒரு குந்தன்ஸாக நம்ம வந்து அதை வந்து நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் கொடுத்தா மட்டும்தாங்க பர்ஃபெக்ஷன் அழகாக இருக்கும். ஸோ எடுத்ததும் இது என்னப்பா ஸ்கொயர் தானே டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் நம்ம நினைப்போங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக பொறுமையாக பண்ணாதாங்க நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராணி பிங்க் ஸ்கொயர் எடுத்திருக்கேங்க. ஸோ அதாவது த்ரெட்டுமே நான் வந்துட்டு கோல்டு கலர் எடுக்காமல் ராணி பிங்க்கில் சுற்றியிருக்கேன். ரவுண்டு வந்து 3mm பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட் குந்தனில் எடுத்திருக்கேங்க. ஸோ இது வந்து நார்மலாக பண்ணுற மாதிரி தான். ரொம்ப நிறைய பேர் விரும்புகிற டிசைன்ஸ்னால் இது ஒன்றுங்க. என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் வந்து டைமண்ட் மாதிரி எடுத்து வைக்கிறோங்க. அடுத்தது 3mm ரவுண்ட் எடுத்து வைக்கிறோம். இதை தான் நம்ம மாற்றி வைக்க போகிறோங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து ரெகுலராக எங்கிட்ட மூவிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க.
சிஸ்டர் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குற கொஷின் ஆர்டர்ஸ் எப்படிங்க சிஸ்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுவேங்க, யூடியூப்பில் போட்டுகிட்டே இருப்பேன், இன்ஸ்டாவில் போட்டுகிட்டே இருப்பேங்க, மாற்றி மாற்றி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேங்க. விடாமல் ஒரு நாளைக்கு 4 or 5 வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் போடுவேன், லாங் வீடியோ வாரத்தில் 2 நாள் போடுவேங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம பண்ணுறது தான், பண்ண தாங்க ஆர்டர்ஸ் வரும். எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா 300+ வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்க வந்து எனக்கு வந்து அதை பார்த்துட்டு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. யூடியூப்லேயும் அதே மாதிரி தாங்க, அவங்களுக்கு பிடிச்சனால எனக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. அது ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து ரெகுலராக ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணிகிட்டே இருங்கங்க. இன்றைக்கி கிடைக்கலன்றதை யோசிச்சுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னோடய ஃப்ளாஷ்பேக்லாம் நீங்கள் போய் பாருங்கள், நான் யூடியூப்பில் நிறைய சொல்லியிருக்கேன். எவ்வளோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் அச்சீவ் பண்ணுறது எவ்வளவோ இருக்குங்க. ஸோ அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலருங்க, டைமண்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி ரெக்டாங்கிளுங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிசைனு. இதுலேயுமே கலர்ஸ் வந்து நிறைய நம்ம ஆப்ஷன்ஸ் செய்யலாம், அழகாக இருக்குங்க. கஸ்டமர் ரொம்ப விரும்பி வாங்குகிற டிசைன்ஸ் இதுலேயும் ஒன்றுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன்ஸை முடிச்சாச்சு. அடுத்தது வெறும் டைமண்டு தாங்க, ஆரஞ்சு கலர் எடுத்து டைமண்ட் அப்படியே வச்சுட்டே வரணுங்க, அவ்வளோதான். இந்த டிசைன் ரொம்ப ஈஸிங்க, பட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாகவும் இருக்குங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி யூடியூபு, இன்ஸ்டா, தென் வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து ஸ்டேட்டஸ் வைங்க. அது வந்து யூடியூப்பில் எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க. எப்படின்னா கஸ்டமர்ஸை விட என்கிட்ட கற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நான் இப்போ வீடியோ போடுறதுனால எனக்கு ஆர்டர் வர போகிறது கிடையாதுங்க. இந்த வீடியோ போடுறதுனால இதன் மூலயமா 4 பேர் கற்றுக்குறீங்க, கரெக்டு தானுங்க? ஸோ அப்படி கரெக்டுனா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கற்றுக்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து இதன் மூலயமா ஆர்டர்ஸ் வராதுங்க. ஸோ இன்ஸ்டா தென் வாட்ஸ்அப்பில் போடுவேங்க, அது வந்து கொஞ்சம் நமக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 டிசைனாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். எஸ் ஷேப்பை வந்து இப்படியும் வைக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாங்க, கொஞ்சம் கிராஸாக வைக்கலாம். 2 பக்கம் வச்சிங்கனாலுமே பார்க்க அழகாக இருக்குங்க. பட் ஆக்சுவலி கஸ்டமர் வந்து பீச் கலர் கேட்டிருந்தாங்க. நான் பீச் கலர் அப்படியே வச்சுருந்தேங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எஸ் ஷேப்பில் 2 டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யூனிக்கான டிசைன்ஸுங்க. இந்த டிசைன் வந்து நல்லா வயலட் டார்க் பர்பிள் கலரில் நூல் சுற்றி இருக்கோங்க. சுற்றிட்டு குட்டி ட்ராப்பு, இப்போல்லாம் குட்டி ட்ராப்பில் கிளாஸி ஃபினிஷில் அழகாக வந்திருக்குங்க. ஸோ அதை எடுத்து வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஸ்கொயர் தாங்க வச்சுருக்கேன், டைமண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ரவுண்டுங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா மறுபடியும் டைமண்டு, அதாவது ஸ்கொயர் தாங்க டைமண்ட்னு சொல்கிறேன். திருப்பி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஃப்ளார் இந்த மாதிரி வைக்கணுங்க. நான் காமிச்ச மாதிரி வைங்க. இதை வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணணுங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு. சின்ன பேங்கிளாக இருந்தாலுமே அதை கிராண்டாக பெருசாக காமிக்கிற டிசைன் இதுவும் ஒன்றுங்க. ஸோ இந்த டிசைன்ஸும் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நடுவில் வந்துட்டு நம்ம 3mm ரவுண்டை எடுத்து அந்த ஃப்ளாருக்கு நடுவில் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிசைன்ஸ் நான் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்கங்க. நான் டைரக்ட் கிளாஸ் எடுக்கிறது இல்லை, ஆன்லைனில் வந்துட்டு டைரக்ட் கிளாஸ் எடுக்க டைம் இல்லைங்க, அதனால் எடுக்கிறது இல்லை. நான் வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் தாங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் வேணும்னா ரெக்கார்டிங்ஸ் வாங்கியும் ஈஸியாக கற்றுக்கலாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ். தேவையான டவுட்ஸை வந்து கண்டிப்பாக அதில் கிளாரிஃபை பண்ணியிருப்பேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நிறைய ரிவ்யூஸ், நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்தது கோல்டன் கலர் த்ரெட்டுங்க. இவங்க வந்து இது வந்து ரெக்டாங்கிளுங்க. ரெக்டாங்கிலே 4 கலர்ஸ் வச்சுருக்கோம். மாற்றி 4 கலர்ஸ் வச்சோம்னா மல்டி கலர் மாதிரி வந்துடுங்க. ஸோ இதுவுமே யூனிக்காக இருந்துச்சு. இந்த டிசைன்ஸுமே இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நான் ஃபஸ்ட்டுங்க ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு மல்டி கலர் இந்த மாதிரி குந்தன்ஸ்லாம் அதிகமாக வாங்க மாட்டோம். அப்போல்லாம் மல்டி கலரில் ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுருந்தேங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டு நான் காமிச்சிருந்தேன், என்கிட்ட மல்டி கலர் மட்டும் தான் சிஸ்டர் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஓகே இதில் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்கங்க. அப்போ அந்த டிசைனை செஞ்சு கொடுத்தேங்க. அதே 4 கலரை மட்டும்தான் இப்போ வரைக்கும் கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்போ வந்துட்டு நானே நார்மலாக பார்த்திங்கன்னா 10 கிராம் 20 கிராம் இந்த மாதிரி மல்டி கலரில் தான் வாங்குவேன். எதுக்கு நம்ம குந்தன்ஸ் இவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு நினைப்பேங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்கினாலும் பத்தாத மாதிரி குந்தன்ஸ் போயிட்டுருக்கு நமக்கு டிசைன்ஸு.
ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, லக்ஷ்மி பேங்கிள் வந்து காயின் பேங்கிள்ஸ், லக்ஷ்மி பேங்கிளில் பார்டர் பேங்கிளாக நம்ம வந்து வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து சைட் பேங்கிள்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் கஸ்டமர் கைக்கு போட்டுப்பாங்க. இல்லை ஒரு கைக்கு பிரேஸ்லெட் போட்டு இன்னொரு கைக்கு ஃபுல்லாகவும் போட்டாவும் அழகாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நீங்களுமே வந்து இந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபுல் குந்தன்ஸ் நிறையா வாங்கிட்டு பார்டர் பேங்கிள்ஸ்க்கு ஏதாவது ஒரு கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வெல்வெட் பேங்கிள்ஸ் புதுசாக வந்திருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. தென் வந்து ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்குது. நிறைய பேர் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக எதிர்பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த வெல்வெட் பேங்கிள்ஸில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, நான் இப்போ எனக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது இந்த மயில் பேங்கிள்ங்க. நிறைய கஸ்டமர் விரும்புகிறாங்க, அதனாலேயே நிறைய வாங்கி போட்டிருக்கேங்க. வேணும்னா நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த ப்ராடக்ட் விரும்புகிறாங்கங்க. ஸோ அதனால் மயில் பேங்கிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட வந்து பேராகவே இருக்குதுங்க. எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. 2-4, 2-6, 2-8 3 சைஸுமே அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இதோட ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். பேர் வந்து நம்ம வந்து 650க்கு கொடுத்துட்ருக்கோங்க. ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்குது பார்டர் பேங்கிள்ஸ் வியர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு காயின் பேங்கிள்ஸுங்க. காயின் பேங்கிள்ஸுமே வந்துட்டு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 1 hour 2 hour அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தனித்தனியாக. எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த கஸ்டமருக்கு நம்ம இந்த ஃபோட்டோஸை காமிச்சா அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்ற மாதிரி ஐடியாஸில் வாங்குவாங்க. நம்மளே வந்து க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் வந்து யோசித்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்ட்டை காமிச்சா அது அஃபோர்டபுளாக இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்குவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.